ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃபார் பேபிஸ் பார்க்கலாமா? நல்ல வெயிட் கெயினுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ட்வைஸு கொடுத்தா போதும், பேபிக்கு வந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீனட், கிராம், ஜீரா, பெப்பர் இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ண முடியுமோ பேபிக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இஸ் ஓகே ஃபார் பேபி. இட்லிக்கு நான் உங்கள் பேபி எப்படி சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து. என் பேபிக்கு வந்து 11 மந்த் ஆகுது, அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி கொடுப்பேன் கையிலேயே. உங்கள் பேபி எப்படி சாப்பிட்றாங்களோ அதுபடி நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி நான் வந்து பேபிக்கு கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி பேபி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. என் பேபிக்கு 11 மந்த் ஆகுது. அந்த பவுல் ஃபுல்லாகவே என் பேபி வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா வெயிட் கெயினும் ஆகும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம்.